ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மினி பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னை வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உரித்து எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருந்த கார்னை வந்து இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு ஒரு 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ப்ரெட்டை எடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணதில் எல்லாத்துலேயுமே வந்து பீஸா சாஸ் ப்ளஸ் மயோனைஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பீஸா சாஸ் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மயோனைஸ் எடுத்து இதே மாதிரி வந்து கொஞ்சமாக போட்டு தடவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு இதே மாதிரி வந்து நம்ம எல்லா ப்ரெட்லேயுமே நம்ம இது மாதிரி பண்ண போகிறோம். என்ன திடீர்னு பீஸான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து பீஸா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களுக்கும் பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து ஒரு சிம்பிளான மினி பீஸா வந்து அழகாக செஞ்சிடலாம் நம்மளே. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து தடவை வச்சாச்சு. ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து கார்ன் வெந்துருச்சா அப்படின்றதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 10 minutes ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கார்ன் வெந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நல்லா தண்ணியை வடிகட்டி நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஸோ இது நல்லா வந்து ஆறின உடனே இது கூட வந்து நம்ம வந்து 2 சீஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த சீஸை வந்து நானும் வந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு வந்து சீவிட்டு இருந்தேன். என்னடா அது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா சீவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தப்பாக தலைகீழ வச்சு சீவிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நாங்கள் மாற்றி சீவினோடனே நல்லா அழகாக வந்து சீஸ் வந்து வந்துச்சு. ஸோ 2 சீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இது கூட வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கார்ன்லேயே வந்து சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் வேணும், அது சால்ட் எனக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மசாலா கூட நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி வச்சுருந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு தவாவில் வந்து லைட்டாக பட்டர் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து நான் வந்து அதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரெட்டுன்றதால வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 2 to 3 minutes கழிச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம பீஸா வந்து ரெடியாக இருக்கும். ஸோ பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சீரியஸாகவே வந்து ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இது செய்யும் போது. நிஜமாகவே வந்து ஒரு பீஸா செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் கடையில் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க பீஸாவை. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.